யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து கிளிட்டர் ஷீட் வேணும், கலர் கலராக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கிளிட்டர் இல்லாத ஷீட்டை இந்த மாதிரி சேஃபுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லுமே வந்து கட்டிங்ஸு, ஃபுல்லாக கிறிஸ்துமஸ் டெக்கரேஷனுக்கு பண்ணுற கட்டிங்ஸ் தான் இது எல்லாமே. இதே மாதிரி நீங்கள் சார்ட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானது வந்து ஐஸ் வேணும். இது வந்து ஒயிட் கலரில் லாங் ஃபர் கிளாத்து கொஞ்சம் பீஸ் வேணும் தாடி வைக்கிறதுக்காக. அப்புறம் கோல்டன் லேஸ் வேணும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கட்டிங்ஸை பூரா நம்ம கிளிட்டர் ஷீட்டில் தேவையான கலர்களுக்கு கட் பண்ணி நம்ம இதில் எடுத்துக்குவோம். இப்போ இந்த பேட்டர்னை வச்சு நம்ம கிளிட்டர் ஷீட்டில் வரைஞ்சி வெட்டி வைக்குவோம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதை நம்ம வெட்டி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நமக்கு தேவையான கலரில் எல்லா பேட்டர்னையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சார்ட்டில் கட் பண்ணதை பூரா கிளிட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வாங்க எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா எடுத்துக்குவோம். நம்ம தாத்தாவுக்கு தாடிக்கு இந்த அதுக்காக ஃபர் கிளாத் லாங் ஃபர் எடுத்துருக்குறோம். அதையும் ஒட்டி விட்டுக்கலாம். நல்லா ஃபேஸோட பாதி பக்கத்தில் வந்து ஒட்டி விட்டுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஐஸ் ஒட்டிக்குவோம். கொஞ்சம் கண்ணில் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க, கையெல்லாம் சுற்றும். இப்போ தொப்பியில் வந்து ஒரு சின்னதாக நம்ம சில்வர் கலரில் ஒட்டிடுவோம். இப்போ கிறிஸ்துமஸ் தாத்தா ஒட்டியாச்சு. அடுத்து ட்ரீயில் வந்து நம்ம இந்த தண்டு பகுதிக்கு ப்ரௌன் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிறிஸ்துமஸ் ட்ரீ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரீத்துக்கு வந்து போ ஓட்டி விட்டுறணும். அதே கிளிட்டரில் தான் கட் பண்ணியிருக்கோம் போ. உங்களுக்கு தேவைப்பட்ட இங்கெல்லாம் ஃப்ளவர் வேணுன்னா கூட நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். ஸ்னோமேனும் ஒட்டியாச்சு. அதுக்கு நம்ம கேப்பு. ஸ்னோமேனுக்கு நம்ம கண் ஒட்டியாச்சு. இப்போ வாய் ஒட்டி விட்டுருவோம். வாய் அதே கிளிட்டரில் தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது எல்லாமே கிளிட்டரில் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஸ்னோமேன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கிஃப்ட் ரெடி பண்ண போகிறோம். கோல்டன் லேஸ் எடுத்து அதை கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு போ செஞ்சு ஒட்டிடணும். இதே கோல்டன் லேஸில் இப்படி போ செஞ்சுக்கோங்க.
இப்போ இந்த போவையும் நம்ம இப்போ பின்னால் வச்சு ஒட்டி விட்டுருவோம். இப்போ கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபோம் சீட்டில் நம்ம இந்த லேஸ் நமக்கு எவ்வளோ தூரம் லென்த்து வேணுமோ ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஹைட்டுக்கு நான் எடுத்துருக்கிறேன். எடுத்து கட் பண்ணி விட்டுக்குவோம். பேக் சைடில் கோல்டு லேஸை நம்ம ஒட்டி விட்டுருக்கோம். இந்த எண்டு வந்து நம்ம இந்த ஃபோம் ஷீட்டில் இங்கே ஒட்ட போகிறோம். பின்னால் இப்படி பின்னாடி வரணும். இந்த மாதிரி இப்படி நம்ம லைனாக நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம இதில் எல்லாமே ஒட்டி விட்டாச்சு. இதில் நீங்கள் வந்து ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ் ஏதாவது லெட்டர் பிடிச்ச லெட்டரை வந்து நம்ம இந்த ஃபோம் ஷீட்டில் எழுதிக்குவோம். இப்படி ஃபேப்ரிக் பெயிண்டால் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு இப்படி இந்த மாதிரி எழுதிக்கலாம். டபுள் சைட் டேப் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு 2 சைடும் நம்ம ஒட்டி விட்டுறலாம். இப்போ கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது உங்களுக்கு ஒட்டி காட்டிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.